உசியாவுக்கு தண்டனை. அப்பொழுது உசியா கோபம் கொண்டான். அவன் தூப கலசத்தை தன் கையிலே பிடித்து ஆசாரியரோட கோபமாய் பேசுகிற போது ஆசாரியருக்கு முன்பாக கர்த்தருடைய ஆலயத்திலே தூப பீடத்தின் முன் நிற்கிற அவனுடைய நெற்றியிலே குஷ்டரோகம் தோன்றிற்று. பிரதான ஆசாரியனாகிய அசரியாவும் சகல ஆசாரியரும் அவனை பார்க்கும்போது, இதோ அவன் தன் நெற்றியிலே குஷ்டரோகம் பிடித்தவன் என்று கண்டு அவனை தீவிரமாய் அங்கே இருந்து வெளிப்பட பண்ணினார்கள். கர்த்தர் தன்னை அடித்ததினால் அவன் தானும் வெளியே போக தீவிரப்பட்டான். ராஜாவாகிய உசியா தன் மரண நாள் மட்டும் குஷ்டரோகியாய் இருந்து கர்த்தருடைய ஆலயத்துக்கு புறம்பாக்கப்பட்டபடியினால் ஒரு தனித்த வீட்டிலே குஷ்டரோகியாய் வாசம் பண்ணினான். அவன் குமாரனாகிய யோதாம் ராஜாவின் அரமனை விசாரிப்புக்காரனாயிருந்து தேசத்தின் ஜனங்களை நியாயம் விசாரித்தான். உசியாவின் ஆதியோடந்த நடபடியான மற்ற வர்த்தமானங்களை ஆமோத்சின் குமாரனாகிய ஏசாயா என்னும் தீர்க்கதரிசி எழுதினான். உசியா தன் பிதாக்களோட நித்திரை அடைந்த பின்பு ஜனங்கள் அவனை குஷ்டரோகி என்று சொல்லி அவனை அவன் பிதாக்கள் அண்டையில் ராஜாக்களை அடக்கம் பண்ணுகிற இடத்திற்கு அருகான நிலத்திலே அடக்கம் பண்ணினார்கள். அவன் குமாரனாகிய யோதாம் அவன் ஸ்தானத்தில் ராஜாவானான். உசியா ராஜா கர்த்தருக்கு விரோதமாக மீறுதல் செய்கிறான். கர்த்தரின் ஆசாரியர்கள் உசியாவுக்கு விரோதமான வார்த்தைகளை சொல்லுகிறார்கள். உசியா ஆசாரியரின் வார்த்தைகளுக்கு செவி கொடுக்கவில்லை. அவன் கர்த்தருக்கு முன்பாக தன்னை தாழ்த்தவில்லை. உசியா தன்னுடைய மீறுதலுக்கு மனம் திரும்பாமல் ஆசாரியர்கள் மீது கோபம் கொள்கிறான். உசியா தூப கலசத்தை தன் கையிலே பிடித்து ஆசாரியரோட கோபமாய் பேசுகிறான். அப்போது ஆசாரியருக்கு முன்பாக கர்த்தருடைய ஆலயத்திலே தூபபீடத்தின் முன் நிற்க உசியாவின் நெற்றியில குஷ்டரோகம் தோன்றிற்று. உசியா கர்த்தருக்கு விரோதமாக மீறுதல் செய்கிறான். கர்த்தரோ அவனுக்கு தீராத குஷ்டரோகத்தை தண்டனையாக கொடுக்கிறார். குஷ்டரோகம் உசியாவின் நெற்றியிலே தோன்றுகிறது. அவன் ஆசாரியரோடு கோபமாய் பேசுகிற போதே அவனுடைய நெற்றியில குஷ்டரோகம் தோன்றுகிறது. குஷ்டரோகம் அவனுடைய நெற்றியில் தோன்றுவதனால் அது எல்லோருக்கும் பிரத்யட்சமாய் தெரிகிறது. உசியாவால் தன்னுடைய குஷ்டரோகத்தை மறைக்க முடியவில்லை. பிரதான ஆசாரியனாகிய அசரியாவும் சகல ஆசாரியரும் அவனை பார்க்கும்போது, இதோ அவன் தன் நெற்றியில குஷ்டரோகம் பிடித்தவன் என்று கண்டு அவனை தீவிரமாய் அங்கே இருந்து வெளிப்பட பண்ணுகிறார்கள். கர்த்தர் உசியாவை அடித்ததினால் அவனும் வெளியே போக தீவிரப்படுகிறான். குஷ்டரோகம் கர்த்தருடைய கோபத்திற்கும் அவருடைய நியாய தீர்ப்புக்கும் அடையாளம். உசியா சற்று நேரத்திற்கு முன்பு ஆசாரியருக்கு விரோதமாக எதிர்த்து நின்றான். கர்த்தர் உசியாவை குஷ்டரோகத்தினால் அடித்தபோது அவன் கர்த்தருக்கு விரோதமாக எதிர்த்து நிற்கவில்லை. கர்த்தருடைய ஆலயத்தில் இருந்து உசியா சீக்கிரமாய் வெளியேறி போய்விடுகிறான். கர்த்தர் தம்முடைய ஜனங்களோடு பலிபீடத்தில் இருந்து பேசுவார். இப்போதோ கர்த்தருடைய வார்த்தை உசியாவுக்கு விரோதமாக புறப்பட்டு வந்திருக்கிறது. அது வார்த்தையாக வெளிப்படாமல் உசியாவின் நெற்றியில குஷ்டரோகமாக வெளிப்பட்டிருக்கிறது. தனக்கு வந்திருக்கும் குஷ்டரோகம் கர்த்தருடைய கோபத்தினாலும் அவருடைய நியாய தீர்ப்பினாலும் வந்திருக்கிறது என்பதை உசியா உணர்கிறான். ராஜாவாகிய உசியா தன் மரண நாள் மட்டும் குஷ்டரோகியா இருக்கிறான். அவன் கர்த்தருடைய ஆலயத்துக்கு புறம்பாக்கப்பட்டபடியினால் ஒரு தனித்த வீட்டிலே குஷ்டரோகியாய் வாசம் பண்ணுகிறான். உசியாவின் குமாரனாகிய யோதாம் ராஜாவின் அரமனை விசாரிப்புக்காரனாய் இருந்து தேசத்தின் ஜனங்களை நியாயம் விசாரிக்கிறான். உசியா தன் மரண நாள் மட்டும் குஷ்டரோகியாய் இருக்கிறான். இதனால் கர்த்தருடைய ஆலயத்துக்கு புறம்பாக்கப்படுகிறான். அவனுடைய ஸ்தானத்தில் அவன் குஷ்டரோகியாக தனித்த வீட்டிலே வாசம் பண்ணிய போது அவனுடைய குமாரனாகிய யோதாம் தேசத்தை ஆட்சி புரிகிறான். உசியாவின் மரணத்திற்கு பின்பு யோதாம் மேலும் 16 வருஷங்கள் யூதாவை ஆட்சி புரிகிறான். உசியாவின் மனம் மேட்டிமையானதே அவனுடைய பாவத்திற்கு காரணம். மன மேட்டிமையே எல்லா மீறுதலுக்கும் அடிப்படை காரணமாயிருக்கும். கர்த்தர் உசியாவின் மேட்டிமையை நீக்கும் வண்ணமாக அவனை தாழ்த்துகிறார். அவனுக்கு வெட்கத்தையும் அவமானத்தையும் கொடுக்கிறார். உசியா தூப பீடத்தின் மேல் தூபம் காட்ட கர்த்தருடைய ஆலயத்திற்குள் பிரவேசித்தான். தூபம் காட்டுவது ஆசாரியருடைய ஊழியம். உசியாவோ ஆசாரியருடைய உரிமையில் தலையிட்டு கர்த்தருக்கு விரோதமாக மீறுதல் செய்தான். கர்த்தர் உசியாவை குஷ்டரோகத்தினால் தண்டித்திருக்கிறார். உசியாவின் குஷ்டரோகம் குணமாயிற்றா என்று ஆசாரியரை முடிவு பண்ண வேண்டும். உசியா ஆசாரியருக்கு விரோதமாக பாவம் செய்தான்.
இப்போது ஆசாரியரே அவனுடைய குஷ்டரோகத்தை தீர்மானம் பண்ணும் நியாயாதிபதிகளாய் இருக்கிறார்கள். உசியா ஆசாரியருக்கு முன்பாக நோயாளியாகவும் குற்றவாளியாகவும் இருக்கிறான். குஷ்டரோகத்தை குறித்து லேவியராகிய ஆசாரியர் உங்களுக்கு போதிக்கும் யாவையும் கவனித்து செய்யும்படி மிகவும் எச்சரிக்கையாய் இருங்கள். நான் அவர்களுக்கு கட்டளையிட்டபடியே செய்ய கவனமாய் இருப்பீர்களாக. உபாகமம் 24:8. கர்த்தருடைய ஆலயத்திற்குள் ஆசாரியர் மாத்திரமே பிரவேசிக்கக்கூடிய மகா பரிசுத்த ஸ்தலத்திற்குள் உசியா பிரவேசித்தான். அதன் விளைவாக உசியா கர்த்தருடைய ஆலயத்தின் பிரகாரத்தை விட்டே வெளியேற்றப்பட்டான். கர்த்தருடைய ஆலயத்தின் பிரகாரத்தில் யூதா தேசத்தில் உள்ள சாதாரண குடிமக்கள் கூட பிரவேசிக்கலாம். ஆனால் யூதா தேசத்தின் ராஜாவாகிய உசியாவுக்கு அந்த ஸ்தலத்திலே பிரவேசிக்கும் உரிமை கூட கிடைக்கவில்லை. உசியா குஷ்டரோகியாக இருப்பதினால் கர்த்தருடைய ஆலயத்திற்கு புறம்பாக்கப்பட்டிருக்கிறான். அவன் ஒரு தனித்த வீட்டிலே தான் சாகும் வரையிலும் குஷ்டரோகியாக வாசம் பண்ணுகிறான். உசியாவின் ஆதியோடு அந்தமான நடவடியான மற்ற வர்த்தமானங்களை ஆமோத்சின் குமாரனாகிய ஏசாயா என்னும் தீர்க்கதரிசி எழுதியிருக்கிறார். ராஜாக்களின் ஆவணங்களில் சிலவற்றை ஏசாயா தீர்க்கதரிசியும் எழுதியிருக்கிறார். ராஜாவை பற்றி எழுதப்பட்ட ஆவணங்களில் இருந்து ஏசாயா ஒரு சில செய்திகளை தொகுத்து எழுதியிருக்க வேண்டும். அல்லது ராஜாக்கள் நாளாகமம் புஸ்தகங்களின் ஒரு பகுதியை ஏசாயா எழுதியிருக்க வேண்டும். உசியா தன் பிதாக்களுடைய நித்திரை அடைந்த பின்பு ஜனங்கள் அவனை குஷ்டரோகி என்று சொல்லி அவனை அவன் பிதாக்கள் அண்டையில் ராஜாக்களை அடக்கம் பண்ணுகிற இடத்திற்கு அருகான நிலத்திலே அடக்கம் பண்ணுகிறார்கள். அவன் குமாரனாகிய யோதாம் அவன் ஸ்தானத்தில் ராஜாவாகிறான். யூதாவின் ராஜாக்களை பொதுவாக தாவீதின் நகரத்தில் ராஜாக்களின் கல்லறையில் அடக்கம் பண்ணுவது வழக்கம். ஆனால் உசியாவோ குஷ்டரோகியாக மரித்ததினால் அவனை ராஜாக்களை அடக்கம் பண்ணுகிற இடத்தில் அடக்கம் பண்ணாமல் அவனை அந்த இடத்திற்கு அருகான நிலத்தில் அடக்கம் பண்ணுகிறார்கள்.